ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வெந்தயம் கீரை செய்யலாம். அதில் உருளைக்கிழங்கு போட்டு பட்டேட்டோ போட்டு செய்யலாம். வெந்தயம் கீரை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை. இந்த மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. இதுதான் வெந்தயம் கீரை. இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வேணும்னா கட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் போடலாம். கிள்ளி வச்சுடுங்க. ரொம்ப குயிக்காக செய்யலாம். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் குயிக்கான ரெசிபீஸ்க்கு. க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் சீரகம், கடுகு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு கீரையும் உருளைக்கிழங்கும் போட்டுடுங்க. உருளைக்கிழங்கு சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் கீரையோட வெந்து போகும், இல்லைன்னா பச்சையாக இருக்கும். உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மாங்காய் பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லை ஆப்ஷனல். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். வெந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, ரைஸ் எல்லாத்தோடு சாப்பிட்லாம். கீரை தான் இது. ரொம்ப யம்மியாக ஹெல்த்தியான டிஷ். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு எப்படி வந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்கான டிஷ், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், ரொம்ப யம்மியாக இருக்கும். அதில் பட்டேட்டோ போட்டனால் இன்னும் டேஸ்டி ஆகிடும். இதில் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம், இல்லை சில்லி பவுடரே போதும், மிளகாத்தூளே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி வந்தது சொல்லுங்கள். இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். இதில் தண்ணி ஊற்றவே இல்லை, அதுவே தண்ணி விட்டுது. வேணும்னா உருளைக்கிழங்குக்கு நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிடலாம். இதில் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. டேக் கேர். தேங்க்யூ.